பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ரீகேப் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துச்சு, நான் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நான் ட்ரேட் பண்ணலை. எவாலுவேஷன்ஸில் ஒன்று ரெண்டு லைவ் ட்ரேட்ஸ் தான் நான் எடுத்தேன். பேலன்ஸ் எல்லாம் எவாலுவேஷன் தான் நான் எடுத்தது. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக நான் வெளிலையும் போயிட்டு இருந்தேன், பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. மார்க்கெட்டும் மகா மட்டமாக இருந்தான் ஓகேங்களா. ஸோ அதனால் நான் பெருசாக எதுவும் பார்க்கல ரைட்டா. ஸோ நான் எடுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன் வச்சேன்ட்டு ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் எதுனா ப்ளூ கார்டியனில் இப்போ நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்குது. நீங்கள் 5 அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீங்கிற மாதிரி. அதாவது 5 அக்கௌண்ட்டில் 4 அக்கௌண்ட்டுக்கு இப்போ லைக் சம்திங் எதை மாதிரி எதுவும் இருக்குது ஆஃபர். ஆனால் சூப்பர் ஆஃபர் பண்டிலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓகேவா. ஸோ அந்த அக்கௌண்ட்டை வாங்குறதுனா வாங்குங்க, நல்லா இருக்குது. அதே மாதிரி 5 இயர்ஸ்லேயே சம்மர் பிளான் போகுது. 100K $149, அதுவும் சூப்பராக இருக்குது. நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அதே மாதிரி பண்டில் அக்கௌண்ட்டும் ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸ்லேயும் நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி லூசைடு ட்ரேடிஃபை ஸோ வாங்குறேன்னா வாங்குங்க, ட்ரேஸ் எல்லாம் ஓகேவா. ஸோ மறக்காமல் 100K வாங்குறதுனா 5 இயர்ஸில் சூப்பராக இருக்குது சிஎஃப்டி. 5 அக்கௌண்ட் கம்மி ப்ரைஸில் வாங்குறதுனா ஒரு அக்கௌண்ட் $84. 84 × 5 420. ஆனால் நீங்கள் பே பண்ணுறது ஜஸ்ட்டு 294 284 தான் ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. இதே ப்ளூ கார்டியனில் பண்டில் அக்கௌண்ட் அதே காமிச்சிடுறேனே, ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸ். அப்படி இல்லைன்னா நம்ம வெப்சைட்டில் வரமாட்டான். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ரீடைரக்ட் ஆகிட்டு இங்கே போகும். ஓகே இந்தாருங்க, ஃபியூச்சர்ஸ் ஃபன் ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸ் போயிருங்க. ஆப்வியஸ்லி ஃபியூச்சர்ஸ் போயிட்டு இந்த ரிவர்ஸ் பிளான் ஓகேவா. இதில் 50K $84. இப்போ ஒரு அக்கௌண்ட் $84. இப்போ 5 அக்கௌண்ட் இங்கே ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, இந்தா $126. 5 அக்கௌண்ட் அதான் 4 அக்கௌண்ட்டும் 290 தான். 5ஆவது அக்கௌண்ட் ஃப்ரீ ஓகே. ஸோ வாங்குறேன்னா வாங்க. இது எக்ஸாக்ட் லூசியில் ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, அந்த பிளான் தான் அப்படியே இங்கே வச்சுருக்கான் ஓகேங்களா. ஸோ நல்லா இருக்குது பார்த்த வரைக்கும். அதே மாதிரி இவன் நம்ம அவன் பேர் என்ன, சம்மர் சேல் 100K $149 தான். ஸோ அதுவும் பார்க்குறதுனா பாருங்கள். கோடு என் கோடு யூஸ் பண்ணிங்க, நல்லாயிருக்கும் ஓகே. சந்தோஷ் கோடு ஓகே ரைட்டு. அடுத்த சோஷியல் மீடியாஸ் இதில் ஃபாலோ பண்ணுறேன் பண்ணிங்க. நான் இன்ஸ்டாவில் மோஸ்ட்டாக ஆக்டிவாக இருப்பேன். எதாவது டவுட்னாலும் இதையும் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிங்க. ஜிஎக்ஸ்டி ஃபுல்லாக தமிழ் எம்எம்எக்ஸ்எம் ஜிஎக்ஸ்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுப்போம். இங்கே அப்படியே இதை கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப்பில் ஜம்முன்னு வந்துடும். அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் ஓப்பன் ஆயிரும், என் நம்பர் வந்துடும். இந்த இடத்துலையும் பண்ணிங்கன்னா அப்படியே வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துடும் ஓகே. ஓகே ரைட்டு, ரொம்ப பேசிட்டேன். பரவாயில்ல, 3 நிமிஷம் தானே. சரி ஓகே. இந்த இடத்துல நம்ம திங்கக்கிழமை என்ன ட்ரேட் பார்த்தோம்னு பார்த்தா, திங்கக்கிழமை என்கியூ அண்ட் கோல்டில் செல்லு ஓகேவா. லாஸ்ட் வீக் நான் பார்த்தேன், கமெண்ட்ஸ் தான் நல்லா சிம்பிளாக சொல்கிறீங்கன்னு இருந்துச்சு, நன்றி. அதே மாதிரி இந்த வாரமும் சொல்ல பார்க்குறேன். ஸோ மண்டே அன்னைக்கு என்கியூவில் நான் எப்படி செல் எடுத்தேன்னு பார்ப்போம். மண்டே அன்னைக்கு இங்கே நான் பை தான் பார்த்தேன், நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகே. எனக்கு இந்த ஹைஸை ப்ரீவியஸ் வீக் ஹை எனக்கு எடுக்கணும். ஆனால் எடுக்கிறான்னு கேட்டால் அது கிடையாது. இஎஸ்ல எடுத்துவிட்டான் ஓகே. ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்துவிட்டான். ஸோ இங்கே எஸ்எம்டி ஓகே. ஸோ மண்டே கேண்டில் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மண்டே என்ன பண்ணால் இங்கே ஓப்பன் ஆகிட்டு பை சைடில் தூக்கணும்னு பார்த்தா நான் செல்லை தூக்கி விட்டான், செல்லை இறக்கிட்டான். ஸோ ஓகே, அடுத்த கேண்டில் ப்ளே பண்ணிப்போம். எத்தனை மணிக்கு என்ட்ரி போட்டிருக்கேன், 9:35 ஓகே. 9:30 செல். இந்த செல் எனக்கே தெரியும், மறந்துடுங்க, மறதி வயசாகுது ஓகே. இங்கே நீட்டேன் ஓகே. அடுத்த கேண்டில் இப்போ 2 மணி கேண்டில். 2 மணி கேண்டில் இங்கே வந்துருச்சு ஓகேவா. ஸோ இங்கே இப்போது ஒரு எஃப்இஜி எதுக்கு செல் பார்த்தேன், எஸ்எம்டி இருந்தால் ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் 4 ஹவரில் ஒரு C2 கேண்டில் பார்த்துட்டு இங்கே செல்லு. இங்கே இருங்க, 4 ஹவரில் இங்கே C2 நடக்குது ஓகேவா. 4 ஹவரில் C2 நடக்குது. இந்த இடத்துல எஃப்இஜி ஃபில், இங்கே எஃப்இஜி, ஐயோ
இங்கே எஃப்இஜி டேப் பண்ணிட்டு இங்கே பண்ணலை. ஸோ 4 ஹவரில் C2 கேண்டில் இந்த இடத்துல நான் கார்ட் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் பார்த்துக்கிறேன்னா பார்த்துங்க. 4 ஹவரில் நான் எப்படி என்ட்ரி, இப்போ 5வது நிமிஷம் 4 ஹவரில் நான் எப்படி என்ட்ரி கொடுக்க, 4 ஹவர் C2வில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற கார்டு கொடுத்துட்றேன் பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 4 ஹவர் டு 1 ஹவர், 1 ஹவரில் வந்து C2 C3 C4, 4 ஹவரில் C2, 1 ஹவரில் C4. அடுத்து வந்துட்டு இங்கே நைட்டு 9:30க்கு நான் வெயிட் பண்ணுறேன். 9:30க்கு வெயிட் பண்ணி இந்த இடத்துல 9:30 கேண்டில். ஸோ ஆல்ரெடி ஒரு செஸ்டு, இங்கே 2வது செஸ்டு இங்கே கொடுத்தோன்னா நான் இங்கே என்ட்ரி போடுறேன். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் தான் பண்ணிக்கல. இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், ரீட்ரேஸ்மெண்ட். நான் எப்போ ரீட்ரேஸ்மெண்ட் போட மாட்டேன், லைட்டாக வரட்டுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு வந்தால் 1:2 டிபி. இந்த சம்திங் இந்த எஸ்எல் நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும். அரௌண்ட் 1:2 தான் வந்துச்சு. 1:1.85 சம்திங். நான் 500 ரிஸ்க் வச்சேன், 850 900 சம்திங்கில் க்ளோஸ் பண்ணேன் 5 அக்கௌண்ட்டில். ஸோ அதுதான் 5 அக்கௌண்ட்டு 10 அக்கௌண்ட்டு காப்பி ட்ரேட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 4 அக்கௌண்ட்டு தனித்தனி ஃப்ரேமில் லைவ் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேவா, ரைட்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேடு அன்றைக்கி எடுத்தது. டிஓஎல் இது தான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் பொருளை வைக்கல, வேறு எதுனா டவுட்டு அப்படி இப்படின்னா எனக்கு டிஸ்காலில் டிஎம் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் மென்டார்ஷிப்பு மட்டும் தான் பார்ப்பேன், டிஎம் வேறு எந்த டிஎம் பார்க்க மாட்டேன். அடுத்து வந்துட்டு கோல்டில் நான் எதுக்கு செல் எடுத்தேன், சேம் இதே கதை தான் ஏதாச்சும் நடந்திருப்பான். கோல்டில் எத்தனை மணிக்கு 7:45 அந்த இருக்கான் பாருங்க. எனக்கு மைண்டு ஃபுல்லாக ஒடிசி படமாக தான் ஓடிட்டு இருக்குது. எனக்கு இது பிரேக் டவுன் பண்ணும்போது ரொம்ப அது ஒடிசி ஓடுது. இங்கே பாருங்க, பார்த்துட்டிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது படம் அப்படின்ட்டு, உங்கள் வியூ கேட்போம். ஸோ டெய்லியில் இங்கே C2, ஓகேவா, இங்கே C3, இது C4 மண்டே கேண்டில். நான் செல் தான் பார்க்குறேன். நான் வந்து ஆனால் வீக்கராக வந்துட்டு சில்வரில் இருக்கேன். சில்வர் சாரியான ரேடு புதன்கிழமை வியாழக்கிழமை. ஓகேவா, ஸோ நான் இங்கே செல் தான் பார்க்குறேன். ஸோ 4 ஹவரில் வந்து இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் C2 கேண்டில் இங்கே C3 நடக்கிறான். ஓகேவா, 4 ஹவரில் C3. 1 ஹவரில் சம்திங் எதுவும் கிடையாது. 90 மினிட்ல எதுவும் கிடையாது. 4 ஹவர் டு 15 மினிட் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இண்டிகேட்டர் போட்ட மாதிரி T-Trades இண்டிகேட்டரு, பெய்டு இண்டிகேட்டரு, மாதத்துக்கு $40. ஓகே, எல்லோரும் கேட்பீங்க அப்புறம், அதுக்கு தான் பேர் சொல்லிட்டேன். இங்கே நைட்டு ஒரு செஸ்டு, அடுத்து பாருங்கள் இங்கே நைட்டு ஒன்று, அடுத்து இங்கே நைட்டு ஒன்று. இந்த சிஏசி நடந்தோடனே அதை ப்ரொபோர்ஷன் பிளாக் சிஸ்டம் வாட் எவர் ஏதோ ஒன்று சொல்லிங்களா, சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி பழகிருச்சு. இந்த இடத்துல ப்ரொபோர்ஷன் பிளாக் இங்கே நான் இங்கேயே என்ட்ரி போட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க, என்ட்ரி அந்த போட்டேன் பாருங்கள். இங்கே என்ட்ரி எஸ்எல் தான் இங்கே நைட்டு தான் வச்சேன். இங்கேனா ப்ரைஸ் வந்து இந்த இதுக்கு 50% மேலே போகக்கூடாது. ஓகே, ப்ரீவியஸ் கேரி 50% மேலே போகக்கூடாது. இங்கே எது செல், அவ்வளோதான். ஜம்முன்னு ஆகிட்டான். இதுதான் என் ட்ரம்ப்னால தான், எல்லாம் என் ட்ரம்ப் தலைவனால தான். என் தலைவன் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. எஸ்எல் அடிக்கிறது என் தலைவன் தான் காரணம், இதுக்கும் என் தலைவன் தான் காரணம். ஓகே, இதுதான் மண்டே ட்ரேடு, 2 ட்ரேடு. ஓகேயா, டியூஸ்டே வந்து கேவலமாக இருந்தால் நான் எடுக்கலை. வெனஸ்டே அன்னைக்கு என்கியூ செல்லு, சில்வர் தான் அற்புதமான செல்லு வெனஸ்டே அன்னைக்கு. அம்மா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே? சண்டே தான். ஓகே, என்கியூ செல் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு. வெனஸ்டே அன்னைக்கு என்னைக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த பாருங்கள், இந்த ஹைஸ் மண்டே ஹைஸை தூக்கிட்டு ஹை ஆஃப் தி வீக் வச்சுட்டு வெனஸ்டே ஹை ஆஃப் தி டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே. இந்த நான் வீக்லி ப்ரொஃபைலில் நான் பார்ப்பேன். வீக்லி ப்ரொஃபைல் தெரிலனா 6 வீக்லி ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அதில் ஒரு வீக்லி ப்ரொஃபைல் வெனஸ்டே ஹை ஆஃப் தி டே. ஓகே, இங்கேருந்து நான் எதுக்கு செல் பார்த்தேன் அப்படின்னு டவுட் வரும். இங்கே நைட்டு லிக்விடிட்டி அதே தான் சொல்கிறேன், எனக்கே தெரியலை. இந்த ஹைஸை தான் வச்சுட்டு என்ன இதுக்கு அவன் செல்லை இறக்குறான்னு தான் எனக்கு புரியலை. நான் இங்கே எஸ்எம்டி பார்த்தேன், இந்த ஹைஸோட எஸ்எம்டி இருந்தான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் நான் இங்கேருந்து செல் பார்த்தேன். ஓகேங்களா, இதுதான் இங்கே உண்மையான கதை. இந்தா இங்கே 2 மணி கேண்டில் இங்கே இறக்கிட்டான். அடுத்து 6 மணி கேண்டில் நல்லா இறக்கிட்டு. ஓகே, ஸோ இந்த டைமில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இஎஸ்ஸை பாருங்கள், நல்லா ஏற்றி வச்சிட்டான். ஓகே, அடுத்து ஒய்எம்மு
ஒய்எம்பி இந்த ஹையை கூட எனக்கு எடுக்கலை, அதுதான் எனக்கு வந்து எரிச்சல் ஆணுச்சு. ஓகே, இந்த ஹை எடுத்திருக்கான். ஓகே, இந்தா இங்கே எஸ்எம்டி, இங்கே வீக்லி ஹை ஆஃப் த டே வச்சுட்டு இது C2, இது C3 வேறு. ஸோ C4ல் நான் என்ட்ரி பார்த்தேன் 4 ஹவரில். அதுக்கப்புறம் நான் ஓகே, இது 7 ஹவர் பார்ப்பேன். லோட் ஆகுது, இதுக்கு தான் 7 ஹவர் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தேன். ஓகே, பிஏரிஸ் காமிச்சான். ஓகே, இந்த இடத்துல இங்கே நைட்டே வந்துட்டு எனக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் என்ட்ரி போகலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிங்க. ஓகே, இந்த இடத்துல இங்கே நைட்டே நான் வந்துட்டு 15 மினிட் நான் பார்த்தேன். ஓகே, இந்த பாருங்க, நச்சுன்னு ஒரு சிஏஎஸ்டி வச்சுருக்கான். ஓகே, ஒரு கன்சால்டேஷன், ஒரு மேனிப்புலேஷன், ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஒரு சிஏஎஸ்டி. இந்த சிஏஎஸ்டியில் என்ட்ரி போகலன்னா எப்படி அப்படின்ட்டுன்னு ஒரு என்ட்ரி பா சரட்டுன்னு ரெண்டே இருக்கு அப்படியே டிபி. ஓகேவா, இது எடுத்தது. ஓகே, ஏன் தெரியல, இதுதான் எவாலுவேஷன் தான் போட்டேன். ஏன்னா இந்த ஹைஸை தான் வச்சுக்கிட்டு என்னோட லைவ் ட்ரேடில் 10 அக்கௌண்ட்டில் காப்பி ட்ரேட் பண்ணேன்னா செருப்பாலே அடிப்பேன், நான் அடிச்சுப்பேன். இதுதான் இது சரியில்லாத ட்ரேடு. ஓகே, ஸோ அதுதான் நான் எவாலுவேஷனில் தான் எடுத்தேன். இதெல்லாம் நான் லைவில் தான் எடுப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அடுத்தது சில்வரில் பாருங்கள். சில்வர் அருமையாக இருக்கு, அருமை. டெய்லியில் ஹை ஆஃப் டியூஸ்டே ஹை ஆஃப் த டே வச்சுட்டான், அப்படியே செல்ல இருக்கும். ஓகே, 4 ஹவரில் வந்துட்டு இங்கே இருங்க, எஸ்எம்டி கோல்டு கூட, இது பிஎஸ்பி. இங்கே வந்துட்டு 10 மணி கேண்டில் செல்லு. இங்கே 1 ஹவரில் தான் வச்சுருக்கானான்னு பார்த்துப்போம். C4 அப்படின்னா 5 மினிட்ல எடுத்திருப்பேன். சம்திங் இந்த இடத்துலையோ இங்கேயோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஷார்ட் பார்த்தீங்களா, இங்கே போட்டிருக்கேன். எத்தனை மணிக்கு? கரெக்டாக 10:25 போட்டிருக்கேன் இங்கே. ஸோ ஜம்மனு டிபி 4 ஹவரு, 1 ஹவரு, 5 மினிட். ஓகே, இந்தா இங்கே இங்கே இது C2, இது C3 ரெசிஸ்ட் வச்சோன்னே அப்படியே ஜம்முன்னு என்ட்ரி. அவ்வளோதான். ஓகே, புதன்கிழமை முடிஞ்சிச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு என்கியூவில் செல்லு. வியாழக்கிழமை நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்கியூவில் செல்லை பார்த்துட்டு போவோமே. சரி, வியாழக்கிழமை அன்னைக்கு 6 இந்த செல் நான் பிடிச்சேன். இங்கே இருங்க, ப்ரீவியஸ் மந்த்து லோ இங்கே இருக்கான். இதை வச்சுட்டு நான் இங்கேருந்து எப்படி நான் இது பார்க்க முடியும், பை சம்திங். அதனால கரெக்டாக வியாழக்கிழமை அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு நுழையிறேன், கரெக்டாக மணி வந்துட்டு 4 மணி. 5 மணிக்கு உட்காந்து இந்த செல் எடுக்கிறேன். கண்ணு தான் இருட்டி, காது தான் இருட்டி, இந்த செல் எடுக்கிறேன். 4 ஹவரில் C2. ஓகே, 1 ஹவரில் C2, C3, C4 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் 90 மினிட். 90 மினிட்ல 1 ஹவரில். ஓகே, 1 ஹவரில் இங்கே இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். ஸோ 1 ஹவர் டு 5 மினிட். இந்த இடத்துல 5 மினிட்ல ஒரு சின்ன சிஸ்டு வச்சான். ஒரே இறக்கு தான், நான் ரொம்ப தான் கேட்ச் பண்ணல. அந்த இறக்குனோடனே நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா சைக்காலஜிலலாம் இல்லை, வெளில போயிட்டு வந்தேன், டயர்டாக இருந்தேன், வச்சேன். இந்த இடத்துல சிஸ்டு வச்சோன்னே இங்கே என்ட்ரி ஹையில் எஸ்எல். அப்படியே 2 கேண்டில், ஒரு கேண்டில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், டக்குன்னு மேனுவல் க்ளோஸ் தான், டிபி கூட வைக்கல. $300 ரிஸ்க் வச்சேன், 3 எவாலுவேஷனு, 500 சம்திங் வந்துச்சு, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஆனால் நான் இதை விட்டுருந்துருக்கணும். நான் நல்லா வீட்டில் இருந்துட்டு பார்த்துட்டு எடுத்திருந்தேன்னா ஜம்முன்னு நான் அதை விட்டுருப்பேன். 2வது ட்ரேடு நான் இங்கே எடுத்திருப்பேன். இங்கே எடுத்து எஸ்எல் இங்கே வச்சுருப்பேன். இங்கே எடுத்திருப்பேன் ட்ரேடு நார்மல் டே. இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல் 1:2 டிபி அழகாக பிடிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு டிஓஎல் கரெக்டாக இருக்கான், அதனால ஜம்முன்னு போயிடும் என்ட்ரி. ரைட்டுங்களா? ஸோ அதுதான், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ரைட்டு, அடுத்து என்கியூவில் செல்லு. ஓகே, என்கியூவில் இப்போது செல் பார்ப்போம். என்கியூவில் நான் எதுக்கு வியாழக்கிழமை செல் எடுத்தேன். இதுவும் நான் ஜஸ்ட் எவாலுவேஷனில் தான் போட்டேன், நான் பெருசாக தான் ட்ரேடு எடுக்கலை. ஓகே, இந்த இடம்
இது என்ன வியாழக்கிழமையா? வியாழக்கிழமை 10 PM. ஓ, வியாழக்கிழமை அன்னைக்கு தானே. ஓகே 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 ஃபைன். இந்த இடத்துல கண்டினியூஷனில் நான் செல் போட்டேன். 6 AM க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே C2 C3 6 AM வந்து C4. ஓகேவா? அங்கே நைட்டே வந்துட்டு அங்கே நான் எதுக்கு எடுத்தேன்னு எனக்கே மறந்துட்டேன். இந்த வந்துட்டு ஓகே வியாழக்கிழமை. ஓகே, இங்கே 5 மணி 6 7 8 8 மணி, இப்போ 9 மணி, இப்போ பண்ணி 10 ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து 10 மணியில் சீட்டு வச்சுருந்தான். எகெயின் வந்துட்டு இந்த இடத்துல சிஏஎஸ்டி வச்சோடனே இந்த இடத்துல சிஏஎஸ்டி ஒன்று நான் இதுலேயே ஒரு ஸ்விங் கேண்டில் பார்த்தேன். 1 hour 90 minute சம்திங். 1 hour இல்லை 90 minute இது C3 இது C4 பார்த்தேன். ஓகேவா? 4 hour வந்துட்டு என்ன சொல்ல போனோம்னா 4 hour ஸ்விங் கேண்டில்ஸ் கிடையாது. 4 hourனா 6 hour C2 C3 C4 6 hour C4 நடக்குது. ஸோ 1 hour இல்லை 90 minute வந்து C4 நடக்குது. 6 hour C4 90 minute C4. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஓகே இங்கே நீட்ட 4 hour 90 minute இந்தா 90 minute C3 90 minute C4 நான் என்ட்ரி ஆகுறேன். ஓகே, இந்த இடத்துல இதை நான் ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். நான் ரொம்ப பெருசாக தான் கண்டுக்கிறேன். அப்படியே சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போனால் மார்க்கெட் க்ளோஸ் அப்போ 345 அப்போ தான் டிபி அடித்தான். ஓகேயா? ரைட்டு. ஸோ இதான் ஃபைனல் ட்ரேடு இந்த வாரத்தில் எடுத்தது. ஒய்எம்மில் செல்லு எங்கே எடுத்தேங்கிறதையும் மறந்துட்டேன் நான். ஒய்எம் ஓகே, இன்றைக்கி டெய்லி கேண்டில் முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6 PM இது 2 AM. இங்கே பாருங்கள் 4 hour இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இந்த பிஎஸ்பி ஃபிஜிஃபில் கணக்காரம் எல்லாமே இங்கே இருக்கும். ஒன்று இந்தா இங்கே பாருங்கள் இந்தா இருக்கானா. அடுத்து வந்துட்டு 1 hour சம்திங் பார்த்தேன். ஷார்ட்டு இது கிடையாது. இந்த ஷார்ட்டா இதுவும் கிடையாது. மருதி கைஸ் அந்த விட்ருக்கேன் பாருங்க. இங்கேருந்து அடுத்தது இந்த என்ட்ரி. அப்போது நான் 90 minute பார்த்துருக்கேன். 1 hour இல்லைன்னா 90 minute பார்ப்பேன். அது என்னமோ இண்டிகேட்டர் தான் சொல்கிறாங்க 90 minute ப்ரீமியம் போட்டால் தான் வரும் இல்லைன்னா வராதுன்னு. இண்டிகேட்டர் வச்சு பாருங்கள். இங்கே 90 minute இது 4 hour C3 90 minute C3 இங்கே 5 minute. ஓகே இதாருங்க. வா 90 minute இங்கே இது அடுத்து இங்கே சிஸ்டு வச்ச உடனே நான் இங்கே என்ட்ரி இங்கே ஹைலைசர் அப்படி அடுத்தடுத்த கேண்டில் டிபி. இவ்வளோதான் கைஸ். சிம்பிள் கைஸ், சிம்பிள். உங்களுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சால் ஸ்விங் கேண்டில் வச்சு ஜம்முன்னு பயணம் பண்ணிடலாம். போயிட்டு ஒடிசி பார்த்துருங்க. டாட்டா பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.